Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டில் வந்து வுட் ஒர்க்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ளாட் வந்து எப்படி டிசைன் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது 3வது வீடியோ. இந்த 3வது வீடியோவில் வந்து நம்ம மேக் பண்ணுற கேபினெட்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து சைட்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்தளவுக்கு வந்து ஒர்க் வந்து முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். ஆக்சுவலாக வந்து டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து டோர் ஒர்க் எல்லாத்தையும் வந்து முடிக்கணும். அப்போது ஒரு ஃப்ளாட் வந்து கொடுத்தா 4-5 நாளில் வந்து முடிச்சிருவீங்களான்னா 4-5 நாள் ஆகாது, டைம் எடுக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணணும், எலக்ட்ரிக்கல் நிறைய ஒர்க்ன்றது வந்து இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வெறும் கேபினெட்ஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லன்றது வந்து முடிஞ்சிடும். பட் என்னென்னா ஒரு சைட்டு வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து முடிச்சிடும். சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நிறைய சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் டைம் ஆகும். இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. செகண்ட் வீடியோன்றது வந்து கேபினெட்ஸ்க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் தான் வித்தியாசம் இருக்கும். இது வந்து 3வது நாள். ஒரு 4-5 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். டோர் வந்து நம்ம போட போகிறோம். அப்போது ஒரு இன்டீரியர் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து டோர் வந்து போட்டுடலாம். பட் என்னென்னா டோர் போடுறதுக்கும் வந்து டைம் வேணும். ஏன்னா அளவு எடுக்கணும், திருப்பி ப்ரெஸ்ஸிங் பண்ணணும், திருப்பி 2mm எட்ஜ் பேண்டிங், அதுக்கப்புறம் வந்து கலர் லேமினேட்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்ன்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம நிறைய வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு நிறைய வந்து தெரியும். ஏன்னா இந்த கேபினெட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே நான் காமிச்சிடுறேன் எலக்ட்ரிக்கல்லாம் இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. வெறும் வுட் ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து முடியும். இல்லை நம்ம வுட் ஒர்க்குன்றது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பெயிண்டிங், வால்பேப்பர், ஸ்டோன் கிளாடிங், நிறைய ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து டிவி யூனிட்ஸ்லாம் வந்து பேனல்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டைம்ன்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுக்கும். அந்த கேபினெட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கேபினெட் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.